குருவே வாழ்க. எங்கும் வாழும் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் மார்கழி மாத 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று டிசம்பர் 31, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 3:22 காலை வரை பிரதமை, பின்னர் துதியை, நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் 12:03 காலை வரை, பிறகு உத்திராடம், யோகம் துருவம் 6:59 இரவு வரை, அதன் பின் வியாகாதம், கரணம் கிமிஸ்திக்கினம் 3:42 இரவு வரை, பிறகு பவம் 3:22 காலை வரை, பிறகு பாலவம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைக்கு கீழ்நோக்கு நாள் வளர்பிறை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை, கௌரி நல்ல நேரம் 1:45 2:45 வரை, மாலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை, ராகு காலம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை, குளிகை 12 மணிலேருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரை. இன்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லும் போது கார்த்திகை ரோகிணி நட்சத்திரம், கரணம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை, சூரிய உதயம் 6:01. இன்னைக்கு சந்திராஷ்டமம் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு ஆழ்வார் நகரி ஸ்ரீ நம்மாழ்வார் திருமொழி திருநாள் தொடக்கம், சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் பேராயிரம் நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியருளல். அதே மாதிரி இன்னைக்கு கிரக நிலவரங்கள். வீரவநல்லூர் பூமிநாதர் கோயில் சொத்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு திருத்தலம். இங்கே இப்போ போனீங்க அப்படின்னா சொத்து பிரச்சனைகள் யாவும் பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்தை பற்றி சொல்லலாம். சொத்து பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு பூர்வீக விஷயத்துலேயும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அமையும். உங்களுடைய கிரக நிலவரங்கள் இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனசில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் வழிபடுறது பட்டம், பதவி, புகழ், அதிகார பதவி, நல்ல வாய்ப்புகள். ஒரு மனுஷனுக்கு எது பெருமை அப்படின்னா, மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அனைவருமே பெரிய ஆட்கள் தான். மக்களை கவரணும் அப்படின்னா நம்மளை நல்ல ஒரு அதுக்கான குவாலிட்டி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். அந்த குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிராப்தம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அமையாது. அது செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடும் போது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஹோரையில் வழிபடும் போது வெற்றிகளை உங்களை வசமாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும். மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால், செவ்வாய்க்கிழமையில் செவ்வாழை வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செவ்வாழையை வைத்து வழிபடுறது ரொம்ப நல்லது. செவ்வாழையில் 2 ஸ்கொயர் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா விளக்கேற்றுற மாதிரி ஒரு சின்ன குழி அதுக்கு போட்டு இல்லை நெய் விட்டு திரி வைத்து எழுதி அந்த தீபங்களை ஏற்றி வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. அது கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் போடுங்க. செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஹோரையில் செவ்வாழை வைத்து வழிபடும் போது உங்களுக்கு என்ன மாற்றம் நடந்ததுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும் செவ்வாய்க்கிழமைகளில். அந்த செவ்வாய்க்கிழமை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி முருகப்பெருமான் கண்டிப்பாக கொடுப்பார். அது மாதிரி உக்கிர தெய்வங்களான அங்காள பரமேஸ்வரி, காளியம்மன், அதே மாதிரி உங்களுக்கு வராகி அம்மன் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காங்க. வராகி அம்மன் அது மாதிரி இந்த மாதிரி ட்ரெண்டிங் கடவுளை கும்பிடணும்லாம் அவசியம் இல்லை. செவ்வாய்க்கிழமைகளில் எந்த கடவுளை மனதார நம்பிக்கை வைத்து கும்பிடுறோமோ அந்த தெய்வம் நம்மளுக்கு கண்டிப்பாக துணை நிற்கும். அந்த காலத்தில் போர்க்கடவுள் அப்படின்னு சொன்ன வராகி அம்மனை நம்ம இன்றைக்கி நிறைய பேர் வழிபடுறோம். ஏன்னா எதிரிகள், மறைமுக எதிரிகளை
நாம் கண் கூட பார்க்க முடியல. நல்ல நேரடியாக எதிரி வருவாங்க. இப்போ மறைமுக எதிரிகள்னால் தொல்லைகள் அப்படிங்கிறது போது இதை நம்ம காத்து வருவது வராகி அம்மனுக்கு நல்லது. எலுமிச்சப்பழ மாலையை உக்கர தெய்வங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளை ராகு காலத்தில் போடும். எந்த எதிரியும் கண்ணு முன்னாடி நிற்கவே முடியாது. பின்னாடி இருந்து உங்களை ஒரு துரோகம் பண்ண முடியாது, சங்கடத்தை கொடுக்க முடியாது. பில்லி சூனிய ஏவல் அப்படின்ற விஷயங்கள் உள்ளுக்கே வராது. அதனால நிஜமாகவே இந்த உண்மையான விஷயம் எப்படி அப்படின்னா, நிறைய பேருடைய வழிபாடுகள் அப்படின்ற போது உக்கர தெய்வங்களை வழிபடும் போது தயிர் சாதம் அப்படிங்கிறதெல்லாம் வெறும் தேங்காயில் எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டுட்டு வந்தால் போதாது. ஒரு 9 வாரம் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. கணக்கு வச்சுக்கிட்டு அது முடிந்த பிறகு எண்ணெய் தீபங்களை ஏற்றி வருவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி உங்கள் கண் முன்னாடி அது நிற்க வைக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் யாவும் கலைந்து ஓடக்கூடிய ஒரு ஸ்தான பிராப்தம் அந்த இடத்துல உருவாகும் போது அவரவர் ராசி பலனை பார்க்கலாம். சந்திரனின் அடிப்படையாக கொண்டு மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு திறமைகள் எல்லாம் பளிச்சிடக்கூடிய நாளாகவும், உங்களுடைய செயல்திறன் செயல் வடிவம் அப்படிங்கிறது வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும், மிகப்பெரிய அச்சாணியாக அது விளங்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். வெற்றிகளை உங்கள் வசமாக்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். பிரம்மாண்ட வளர்ச்சியை நோக்கி மேஷராசிக்காரங்கள் இந்த 7.5 சனி மட்டும் பிரச்சனை கிடையாதுங்க. தசாபூத்திகள் ஏதாவது தவறாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட என்ன தசாபூத்தி நடக்குது அதுக்கு தகுந்த வழிபாடுகளை பண்ணுங்கள். அது மட்டுமே வெற்றிகளை கொடுக்கும். மேஷராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது நல்லது. என்னைக்காவது வாய்ப்பு இருந்ததுன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கிற கடலில் குளிச்சுட்டு போய் நீங்கள் வழிபட்டு வாங்க. ஒவ்வொரு கிணத்துல தண்ணி ஊற்றுவாங்க. இந்த கிணத்து தண்ணியை ஊற்றி கடல் தண்ணியில் குளிச்சுட்டு, இல்லை கிணத்து தண்ணியில் கூட குடிக்கலாம், கடல் தண்ணியிலையும் குடிக்கலாம். குளிச்சுட்டு வந்து மனதார திருச்செந்தூர் முருகனை வழிபடும் போது நல்ல ஏற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் மேஷராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். சில பேர் அந்த 7.5 சனியில் நிறைய முருகன் கோயிலுக்கு போவீங்க. இந்த கோபம் அடைந்த முருகன் கோயிலுக்கு செல்லாதீங்க. பழனி மலைக்கு கோபத்தோடு போனார். அந்த மாதிரி கோயிலுகளுக்கு நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா கோயிலுக்கு போவேனான்னு சொல்லக்கூடாது, குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா சனி உள்ளே வரும்போது செவ்வாயோட காரகத்துவம், அதுவும் வேகமான அந்த செவ்வாயோட காரகத்துவம் இருக்கும்போது கொடுமையை கொடுக்கும். அதனால் திருச்செந்தூர் முருகன் குரு ஸ்தலம் மாதிரி, குருவும் முருகனும் சேர்ந்த ஸ்தலம் அப்படிங்கிறதுனால குருவோடைய பார்வை அப்படிங்கிறது கோடி நன்மையை கொடுக்கும். பழமுதிர் சோலை போகலாம். இந்த மாதிரி முருகன் கோயிலுக்கு நீங்கள் வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரோகிணி நட்சத்திரத்துக்காரருக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம நாள். அதனால் புது முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்கக்கூடாது. அன்றாட பணிகளை செய்து வருவது, வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கிறது, வீடு மனை யோகத்தில் கவனமாக இருக்கிறது, டாக்குமெண்டேஷனில் கவனமாக இருக்கிறதுலாம் முக்கியம். ரிஷபராசிக்காரங்க அன்றாட வேலைகளை வெள்ளத்தை உண்டு வருவதனால் சந்திராஷ்டமனால் ஏற்படுகின்ற மன சங்கடங்களை அது நீக்கும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக செவ்வாய்க்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை வழிபடுறது ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடும் பண்ணலாம். நீங்கள் குலதெய்வ வழிபாடுங்கிறது எடுத்து செய்யணும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்பகரமான நாளும் கூட. வழிபாடாக இந்த வழிபாடுகள்லாம் பண்ணி நான் சொன்ன வழிபாடுகள்லாம் பண்ணும்போது நல்ல ஏற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இன்றைக்கி அதற்கான ஒரு நல்ல நாள். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க புகழோடைய உச்சாணிக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் சொல்வாக்கு செல்வாக்கு கூடக்கூடிய நாளாகவும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. மிதுனம் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில ஒரு உரசல்கள் இருந்தாலும் அது மேம்போக்காகவே இருக்கும், பெருசாக ஒன்றும் ஆகாது. புகழடைய போகிறீர்கள், சபைகளில் வெற்றி பெற போவீர்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஹோரையில் விளக்கேற்றி வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் வாழ்த்துகின்றேன். கடகராசிக்காரங்க அன்பு, பண்பு,
பாசம் அப்படிங்கிறதுலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். சிறு சிறு பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவீர்கள். கடகராசிக்கார அஷ்டம சனிலாம் படாத பாடுபட்டுருவீங்க. அதெல்லாம் தேறி வரக்கூடியதாகவும் அசிங்க அவமானங்களை ஏற்று சங்கடங்களை விடுத்து கடகராசிக்காரங்க வருவீர்கள். கடகம் என்றைக்கும் ஒரு சிகரத்தை நோக்கி வரக்கூடியதாகவும் மார்ச்சுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அஷ்டம சனியை கடந்து வெற்றி பெற செவ்வாய்க்கிழமையில் அனுமர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துரும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்மராசிக்காரங்க, செலவுகள் அதிகரிக்கும். செலவுகள்னால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும். அதனால் சுப செலவுகளாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அன்னதானம் பண்ணுங்க. கண்டக சனினால் கணவன் மனைவி பிரிவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கும். சிம்மராசிக்காரங்க அதுக்கு முன்னாடி வண்டி வாகனத்திலலாம் கவனமாக இருக்கணும். பகை கிரகமான சனி 7ஆம் இடத்துக்கு வந்துட்டு இப்போ 8ஆம் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். அதனால் மிக மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். இது சனி திசை ஏதாவது ஓடிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் தயவு செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடருக்கோ இல்லை என்னுடைய ஜோதிட ஆலோசனையோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வழிபாடுகள் என்ன பண்ணணும், உங்களோட ஜாதகத்துக்கு எது பிரச்சனை, எதை சமாளிக்க முடியும் எது சமாளிக்க முடியாதுங்கிற பிரச்சனைகளை முதல்ல ப்ரீ பிளான் பண்ணிக்கிங்க. அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். என்கிட்ட தான் நீங்கள் பார்க்கணுன்றதெல்லாம் இல்லை. நீங்கள் யார்கிட்ட பார்த்தாலும் சரி, அதை உண்மையான ஒரு நல்ல ஜோதிட்ட அதே மாதிரி யாருக்கிட்டேயும் போய் உங்களோட ஜாதகத்தை கரெக்டான ஆள்கிட்ட கொடுத்து பண்ணிங்கன்னா தான் அது அக்யூரசி அப்படிங்கிறது கிடைக்கும். திசைகள் சரியாக சொல்லி வழிபாடுகள் சரியாக சொல்லக்கூடிய ஜோதிடர். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் எல்லாத்தையும் உங்களுக்கு டேட் வைஸ் கொடுத்துருவேன். டேட் வைஸ் துல்லியமாக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருவேன். அந்த டேட் வைஸில் என்னென்ன புத்தி மாறுது, திசைகள் மாறுது அப்படிங்கிறதெல்லாம் அக்யூரேட்டாக இருக்கும். அந்த அக்யூரேசியை வச்சு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்க வேண்டியதான். அதுதான் நல்லது. அதனால் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் இதில் கவனம் செலுத்துங்க. என்னென்ன பண்ணால் தப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஹனுமன் சாலிசாவை தினமும் படிங்க. விநாயகரை வழிபடுங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு சூட்சமான எளிய பரிகாரம் வழிபாடுகள். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்க, உறுதியான செயல்களால் வெற்றி பெறக்கூடிய பிரம்மாண்ட வெற்றி பெறக்கூடிய ஒரு நாட்களாக இது இருக்கும். மிகப்பெரிய உச்சாணியை தொடக்கூடிய நாளாக இருக்கும். அனைத்து வகையிலுமே வெற்றிகளை உங்கள் வசமாக்கக்கூடிய நாள். உத்தியோகத்தில் மேன்மை, தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். கன்னிராசிக்காரங்களுக்கு சனி திசை ஏதாவது போயிட்டு இருந்ததுன்னா பெருமாள் வழிபாடும் ஹனுமன் வழிபாடும் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைகளாக இருக்கும்போது அனுமனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். கன்னிராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வாய்ப்புகள் வரக்கூடிய நாள், வாழ்வையும் கொடுக்கக்கூடிய நாள்னால சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். ரொம்ப பிரச்சனைகள் வேண்டாங்க. எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயந்தான். அது எல்லாமே மாற்றங்களை கொடுத்து ஏற்றங்களை கொடுக்கக்கூடியது நம்ம கையில் தான் இருக்குது. ஆனாலும் துலாம் ராசிக்காரங்க இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு. உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வரலாறு படைப்பீங்க. துலாம் ராசிக்காரங்க கிட்ட உங்களுடைய விஷயங்கள்லாம் ஒரு விஷயம் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். ஆளை கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிடுவாங்க. இவங்க இப்படி தான், இவங்ககிட்ட இந்த வேலையை கொடுத்தா சரியாக செய்வாங்க, இந்த வேலையை இவங்ககிட்ட கொடுக்கணும், அப்போ தான் சரியாக பண்ணுவாங்க. அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன மாதிரி செய்யணும், எப்படி நடந்துக்கணும், எல்லாமே துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு. துலாம் ராசி வழிபாடாக பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கோயிலில் மகாலட்சுமி வழிபாடு வெற்றியை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க, உயர்வான வாழ்க்கைக்கு அச்சாணி போடக்கூடிய நாள். உங்களை பற்றி சொல்வாக்கு செல்வாக்கு ஏறக்கூடிய நாள். உத்தியோகம் தொழில் அப்படிங்கிறது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். மிகப்பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய நாளாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசிக்காரங்க முருகப்பெருமான மனசார வழிபடணும். திருச்செந்தூர் முருகனை. நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நான் இந்த மாலைகளில் பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு. என்ன மாலைகள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் இந்த சந்தன மாலை, சிவப்பு சந்தனம் அதெல்லாம் போடலாமா, பவளம் போடலாமா, செவ்வாய் காரகத்துவ விருச்சிக ராசியில் பிறந்தாலே செவ்வாயோடைய ஆசீர்வாதம் இருக்குங்க.
நீங்கள் திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டாலே போதும். இந்த மாலையை போடணும் அந்த மாலையை போடணும் இல்லை, அதெல்லாம் உங்கள் விருப்பம். இந்த விருப்பத்துக்கு நீங்கள் போடுறது வேறு, இதை போட்டு தான் ஆகணுங்கிறது வேறு. போட்டு ஆகணும்னு அவசியம் இல்லை, உங்களுடைய இஷ்டம்தான் அதெல்லாமே. கடவுளை மனதார நீங்கள் சரணாகதி அடைந்தாலே எந்த ஒரு கடவுளும் உங்கள் கண் முன்னாடி நிற்பாங்க. விருச்சிகராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும், உயர்வுகளை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க ஊக்கம் மிகுதியால் ஒரு சில வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்னால நல்லா படிப்படியாக ஏறக்கூடிய நாளாக இருக்கு. இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. தொழில் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் பெரிய அளவில் இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு துன்பங்கள் இருக்க, திசைகள் ஏதாவது தப்பாக இருந்த, ராகு திசை சனி திசை ஏதாவது தவறாக போய்கிட்டு இருந்ததுன்னா, லக்னத்துக்கு பகையாக கூடிய திசை அப்படி அவயோக திசையாக நடந்துட்டு இருந்தாதான் பிரச்சனை. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை தனுசு ராசிக்காரங்களுக்கு. அப்படி இருக்கான்னு பார்த்துக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்த திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசிக்காரங்க மறதினால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் மறதி இருக்காமல் இருக்கிறதுக்கு ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். மகர ராசிக்காரங்க 7.5 சனி போயிட்டு இருக்குன்னு முடியல, அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் பெரிய பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்துட்டீங்க. சனி திசைகள் ஏதாவது நடந்து கொண்டிருந்தால் மட்டுமே கவனமாக இருக்கக்கூடிய நாட்களாக கண்டிப்பாக உண்டு. மகர ராசிக்காரங்களுக்கு சிகரம் நோக்கி வழிபாடுகளாக விநாயகர் வழிபாடு பண்ணுறது வெற்றிகளை கொடுக்கும். கும்பராசிக்காரங்க போட்டி பொறாமைகள் ஏற்படக்கூடியதாகவும் அதிகபட்ச ஒரு உழைப்புகளை வெற்றிகளையாக கொடுக்க காத்திருக்கிறதாகவும், கும்பராசிக்காரங்களுக்கு நிசப்தமான ஒரு சில மாற்றங்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு. ஆனாலும் கும்பராசிகள் படாத பாடுபட்டுட்டீங்க. அதை களையக்கூடிய நாள், ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி கடந்து வருவீர்கள். சூரியனை கண்ட பனி போல ஒவ்வொரு பிரச்சனையாக விலகக்கூடிய காலங்களாக இது இருக்குது. கும்பராசிக்காரங்களுக்கு விநாயகர் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். மீனராசிக்காரங்கள் தாமதம் தடை அப்படிங்கிறது ஏற்படுத்திவிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, நிதானமாக இருங்க. நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். 7.5 சனி வருகிற தாக்கத்தை விநாயகரும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். வருடத்தின் கடைசி நாளான இன்று அடுத்த வருடம் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்று அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.